அதனுடன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருவதால் கேது சுக்கிரன் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புதனுடைய அம்சத்தில் இருப்பதால் அது அவ்வளவு உகந்தது அல்ல ஒரு சிலருக்கு என்பதை நினைவில் கொண்டு, எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் விநாயக பகவானால் அருளாலும் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த சிறப்பு பதிவு. குலதெய்வ அருளை மட்டும் கொடுப்பாது, தேவைக்காக கடவுளை ஏமாற்றுவதற்காக அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணுவது, தான தர்மங்கள் பண்ணுவது மட்டும் இல்லாமல் நம்பினவர்கள் பலவனர்களை துரோகம் பண்ணாமல், உடன் பிறந்தவர்களை துரோகம் பண்ணாமல் இருப்பது, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேத்துக்கும் நற்பலனை கொடுக்கும், மிகப்பெரிய பாதிப்பை நீக்கும். எல்லோ வினைகளையும் நீக்கக்கூடியவன் என் ஆணைமுகத்தன் விக்ன விநாயகன் என்றாலும் கூட, உங்களுடைய ஜென்ம கர்மாவை முற்றிலும் உடனே நீக்கக்கூடியவன் என்றாலும் கூட, அவனிடம் சத்தியவாக்கு கொடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில், நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளுடன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்து, அதாவது 2024 விநாயகர் சதுர்த்தியில் இருந்து 2025 விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம முதல் கடவுளாகிய விநாயக பகவானுடைய பிறந்த நாளில் இருந்து அவன் அருளால் பிறந்த நம்ம 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு, ரிப்பீட் பண்ணுறேன், 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு விநாயக பகவான் அருளால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கை நிறைய ஒரு மண்ணையோ ஒரு மஞ்சளையோ ஒரு மாட்டு சாணத்தையோ ஒரு உப்பையோ நம்ம பிடித்து வைத்தால் அது விநாயகராக ஏற்றுக்கொள்கிறாராம் விநாயக பகவான். அப்போ அவன் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவன். அதனால சொன்னாங்க கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொறி. ஒரு எளிமையாக அவனுக்கு ஒரு அப்பமோ, அதுவும் இல்லைங்க, அவுள் பொறி வைத்தா கூட அவன் உள்ள மகிழ்ந்து உங்களுக்கு உதவ முன் வந்து விடுவானா. உள்ள மகிழ்ந்து உதவக்கூடிய எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஓடி வரக்கூடிய கணபதிங்கிறனால தான் அப்போ நம்ம முதல் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கும் நம்ம எந்த விஷயத்தை இது பண்ணாலும் விநாயகரை வணங்காமல் எந்த ஆலயத்திலையும் செய்வது கூட இல்லை. ஆக எல்லோத்துக்கும் முதல் கடவுள் சொல்லக்கூடியது. ஏன் நம்ம நிகழ்வில் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம இந்த ராசி பலனை எடுத்தோம் அப்படின்னா, அண்டம் சொல்லக்கூடிய இந்த உலகம் விநாயகருடைய வயிற்றுல இருக்குதான். அதனால தான் அவனுக்கு தொந்தி பெருசாக இருக்குது. அப்பேற்பட்ட முதல் கடவுளை நம்ம வணங்கும் பொழுது இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கும் விநாயக பகவானுடைய அருளால் எந்த கிரக தோஷமும் இல்லாமல், எந்த சாபமும் இல்லாமல், எந்த பகை உணர்ச்சியும் இல்லாமல், நம்ம ஜாதகத்திலே சில குறைகள் இருந்தாலும் விநாயகர் முதல் கடவுளாகிய அந்த விநாயகர் பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே அத்தனை தோஷமும் நீங்கிவிடும் என்கிற ஒரு அரிய நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இது எனக்கு மட்டும் இல்லை நம்ம நேயர்களுக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த 2024 விநாயகர் சதுர்த்தி முதல் 2025 விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் நீங்கள் காண இருப்பது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள். 2024 விநாயகர் சதுர்த்தியிலிருந்து 2025 முடிய விநாயகர் சதுர்த்தி பலாபலன்களை பார்க்கும் பொழுது கன்னி ராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, ஆணைமுகனுடைய அருள் உங்களுக்கு என்றும் நிறைந்திருக்கட்டும். உங்கள் சார்பாக ஆணைமுகனை வணங்கி இந்த விநாயகர் சதுர்த்தி பலன்களில் கன்னிராசி நேயர்களுக்கு பாதிப்பும் இருக்குது, உயர்வும் இருக்குது என்பதை நினைவில் கொண்டு, உயர்வு மேலும் உயர்வாகுவதற்கு அப்பன் தொந்தி கணபதியுடைய அருள் கிட்டட்டும். பாதிப்பு பாதியாக போகட்டும், அல்லது இல்லாமல் செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் பற்ற வேண்டிய தெய்வம் விநாயக கடவுள் என்பதை விக்ன விநாயக மூர்த்திக்கு என்று சொல்வதற்கு இணங்க விநாயகருடைய திருவருளால் உங்களுடைய தொல்லை தொந்தரவை நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள் என்பதற்காக கன்னிராசி நேயர்கள் பிரதானமாக விநாயக பகவான், ஏன் சார் விநாயகர் சதுர்த்தினால விநாயக பகவானை வணங்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அல்ல நேயர்களே, உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
அதனுடன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருவதால், கேது சுக்கிரன் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புதனுடைய அம்சத்தில் இருப்பதால் அது அவ்வளவு உகந்தது அல்ல ஒரு சிலருக்கு என்பதை நினைவில் கொண்டு, எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் விநாயக பகவானால் அருளாலும் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த சிறப்பு பதிவு. இந்த சிறப்பு பதிவில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சைனஸ் சம்பந்தப்பட்ட தொல்லை தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள், சிறு சிறு உபாதைகள், மெடிசல் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் ஆரம்பிப்ப இருப்பதால், குளிர்ந்த காற்று, குளிர்ந்த நீர், கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுதோ அல்லது சதா சர்வசாதாரண குளிர்காலமாக இருக்கும் பட்சத்திலோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தை மாதம் முடிக்க மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். ஒரு சில தீய வழக்கத்துக்கு ஆளாகி இருந்தாலோ அல்லது தீய வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாலோ அதெல்லாம் விட்டு விடுவது உங்களுக்கு வைத்திய செலவையும் உங்களுக்கு ஆயுள் பலத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை நினைவு கூறுகிறான் ஆனைமுகன் சொல்லக்கூடிய விநாயக பகவான். சகோரத்த பாவத்தில் ஏற்பட்டக்கூடிய கரைச்சல் தொல்லைகள் நீங்குவதும் இந்த விநாயக பகவானுடைய அருளால் என்பதால் விட்டு கொடுத்து செல்லுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களே, உங்களுக்கு வயிறுக்கு மேல் பகுதி நெஞ்சார்ந்த பகுதிகளில் பாதிப்பு உறுதி என்பதை பலமுறை எச்சரிக்கை செய்திருந்தும் அதனுடைய நோயினுடைய தாக்கம் அல்லது நோய் உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை அப்பன் ஆனைமுகனே உங்களுக்கு வழங்குவான் என்பதால் விநாயக பெருமானுடைய வழிபாடை கூட்டுவதும் ஒவ்வொரு சதுர்த்தி அன்னத்துக்கும் விரதம் இருப்பதும் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை என்று சொல்லக்கூடிய மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டையை படைப்பதும் உங்களுக்கு அதை நீங்கள் உண்ணும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் அந்த சூரியனை பார்த்த பனி போல் நீங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த 2024 மட்டுமல்லாமல் 2025 காலகட்டங்களில் கேது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பகைமை உணர்வு கூடும். நீங்கள் செய்தக்கூடிய பாவம் திரும்பும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உண்டு பண்ணும். முன் செய்த வினையினுடைய தாக்கம் இப்போ தொடர இருப்பதால் எதையும் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லக்கூடிய முதலில் விநாயகருக்கு சத்திய வாக்கு கொடுங்கள். இனி நான் தேவைக்கு யாரையும் பழகுவதோ அல்லது தேவைக்கு பழகி விட்டு தூக்கி எறிவதையோ மாட்டேன் என்று வாக்குறுதியை விநாயக பவனிடம் கொடுத்து விட்டு உங்களுடைய பழக்க வழக்கத்தை தங்களுக்கு தேவையான பட்சத்தில் மட்டும் பயன்படுத்தாமல் யதார்த்தமாக நிசத்தமாக வைத்து கொண்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு பாவம் சேராமல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொழில் சாணத்தில் அபிவிருத்தி அடைவதற்காக தொழிலை பரப்புவதற்காக போலியான வாழ்க்கையை போலியான பேச்சை மனிதர்களிடம் பெற்றோர்களிடம் தனக்கு பிறந்தவரிடம் கணவனிடமும் தனக்கு பிடித்தவனுடைய தவிர கடவுளிடமும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களே, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்கள். ஆனைமுகானிடம் சத்திய வாக்கு கொடுங்கள். ஆனைமுகானுடைய அருளால் நீங்கள் மிகப்பெரிய சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு விரைவிலேயே உங்களுக்கு கெடுபலன் கிடையாது. சில சந்தர்ப்பவாதிகளின் சதி செய்தர்களால் நீங்கள் கெடுபலனாக கெடுதல் அம்சமாக மாறிவிட்டீர்கள் என்பதை மாற்றிக்கொண்டு உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தும் பொழுது உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி குழந்தைகளுடைய ஆயுள் பலம் நோய் நொடி ஸ்தானம் இதெல்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய அற்புதமான அமைப்பை விநாயக பகவான் உங்களுக்கு வார இருக்கிறார். மீண்டும் எச்சரிக்கிறேன், ஜாதகத்தில் கன்னியில் இருக்கக்கூடிய கேது சுக்கிரன் உகந்தது அல்ல என்பதை நினைவில் கொண்டு குலதெய்வ அருளை மட்டும் கொடுப்பாது. தேவைக்காக கடவுளை ஏமாற்றுவதற்காக அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணுவது தான தர்மங்கள் பண்ணுவது மட்டும் இல்லாமல் நம்புனவர்கள் பலவனர்களை துரோகம் பண்ணாமல் உடன் பிறந்தவர்களை துரோகம் பண்ணாமல் இருப்பது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேத்துக்கும் நற்பலனை கொடுக்கும். மிகப்பெரிய பாதிப்பை நீக்கும். எல்லோ வினைகளையும் நீக்கக்கூடியவன் என் ஆனைமுகத்தன் விக்ன விநாயகன் என்றாலும் கூட உங்களுடைய ஜென்ம கர்மாவை முற்றிலும் உடனே நீக்கக்கூடியவன் என்றாலும் கூட அவனிடம் சத்தியவாக்கு கொடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த 2024 முதல் 2025 முடிக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பலாபலன்கள் கன்னிராசிக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க வேண்டியிருக்கும். பழைய வண்டி வாகனங்கள் தொலைந்து போவதற்கோ அல்லது பீரோலி நகைகள் காணாமல் போவதற்கோ திருட்டு பயங்கள் ஏற்படுவதற்கோ காலையில் அலர்ஜிகளோ எதுகளோ இருந்தால் அது திரும்பும் பட்சத்தில் மீண்டும் அரிப்புகள் அல்லது அலர்ஜிகள் தோன்றுவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் புது பொருட்களை யூஸ் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையை எதையும் திடீர்னு பிராண்டை மாற்றுவதோ கொள்வதோ அவாய்ட் பண்ணுவது நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாங்கல்ய செயின் போட்டிருக்கிறவர்கள் கூட்ட நாட்டத்தில் செல்பவர்கள் தெரு தொழிப்பவர்கள் அல்லது தனியாக செல்ல பெண்கள்
பெண்கள் குறிப்பாக அடுத்த ஆகஸ்ட் மாதம் முடிக்க மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். இப்போ அணிகலன்கள் களவு போவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் காயங்கள் ஏற்படுத்தாமல் இருக்க எச்சரிக்கை உணவும் தெய்வ வழிபாடும் குலதெய்வ அருளும் அதனுடன் அப்பன் விநாயகப் பெருமானையும் வணங்கி கொண்டு வருவது எல்லோ வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழிலதிபருக்கு புது நிகழ்ச்சி வருது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்க தொழிலாளர்களுக்கு ஏற்ற மிகுந்த அமைப்பாக இருக்குது. உயர் அதிகாரியை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணுவது, உயர் அதிகாரியை பற்றி தரக்குறைவாக பேசுவது, உயர் அதிகாரியை பற்றி பேசி கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் நிற்காமல் இருப்பது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு அம்ச நிலை கொடுக்கக்கூடிய நிலை தற்சமயம் நடைமுறையில் இருக்கிறதுனால பேரும் போலும் இருந்தாலும் கூட குடும்ப விகிதத்தில் ஒரு மனக்கசப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ரிப்பீட் பண்ணுறேன். கன்னிராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய விநாயகர் பகவான் கோயில்னு எடுத்துக்கொண்டால் திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நெற்குத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யாமொழி விநாயகர். வாழ்க்கையில் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறேன் சார், நான் படைச்ச ஜென்மம் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கை பொய்க்கலை, நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்பனுக்கே பாடம் சொல்லக்கூடிய சிவபெருமானின் அம்சமாகி அபிஷேகம் பண்ண மட்டுமே என் அப்பன் காணுவான். அந்த விநாயகர் பெருமான் சொல்லக்கூடிய பொய்யாமொழி விநாயகர், நெற்குத்தி விநாயகர் என்ற திருநாமத்தோடு அடைக்கக்கூடிய திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு ஒரு முறையாக சென்று வணங்குங்கள். உங்களுடைய பகட்டான வாழ்க்கையில் போலித்தனமான செயல்களையும் ஒழிப்பான் என் அப்பன் பொய்யாமொழி விநாயகர் என்று சொல்லி வாழ்க்கையில் பிறந்த பிறகு நம்ம பிறருடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாவதற்கு நிகழ்காலத்தில் நம் நடக்கக்கூடிய நடைமுறையை மாற்றி அமைத்து கொண்டு இந்த பிறவிலேயே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாவம் சேர்க்காமல் தானும் தன் பெற்றோர்களும் அபிவிருத்தி பண்ணுவதற்கும் நோய் நொடிகள் அவஸ்தைப்படாமல் இருப்பதற்கும் தீவனூரில் இருக்கக்கூடிய பொய்யாமொழி விநாயகரை வணங்குங்கள். பொய்க்காத ஒரு வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை பொய்த்து போகாது, பொய்க்காத வாழ்க்கை வாழும் என்று சொல்லி அதிகபட்சம் எச்சரிக்கை என்ற உணர்வுள்ள கன்னிராசியில் இருக்கிறவங்க ஆகஸ்ட் மாதம் முடிக்க, அதுலேயும் இந்த பிப்ரவரி மாதம் முடிக்க சைனீஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய ஆண்கள் மிகுந்த கவனம் தேவை, எச்சரிக்கை பதிவு என்பதை மீண்டும் நினைவு கொண்டு விநாயகர் பெருமான் வழிபாடு விசேஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். தலைக்கு வந்ததெல்லாம் தலப்பாவோடு போகக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.